ஹலோ கைஸ், ஐம் மருண். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக NGC 1511 என்னும் ஸ்பைரல்ஸை படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, NGC 1511 இந்த ஸ்பைரல்ஸில் நட்சத்திர உருவாக்கம் நடைபெறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைரல்ஸில் சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான நியூட்ரான் நட்சத்திரம், பிளாக் ஹோல் போன்றவரை இந்த ஸ்பைரல்ஸில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த ஸ்பைரல் கேலக்ஸி இதோட இமேஜில் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்க, நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 1511 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. உன் லைட் ஏரியா கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் ஏரியா கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நமது பூமியிலேருந்து 50 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லிவ் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல் கேலக்ஸி நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் இது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த NGC 1511 இந்த ஸ்பைரல் கேலக்ஸி அடையிறதுக்கு 50 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸில் இந்த ஸ்பைரல் கேலக்ஸி அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரல் கேலக்ஸி பார்த்தா நம்ம பார்த்தோம். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.